ஸோ ஃப்ரண்ட் நெக் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேக் நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இன்னும் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல. நெக்கு வந்து நம்ம இன்விசிபிளாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி அதில் ஸ்டிச் பண்ணலாம், அதே மாதிரி தான். மேல் பக்கம் அதே மாதிரி இதோட நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதில் நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டிச் தெரியாமல் ஏதாவது லேஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எதுவும் வைக்கல. ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணி விட்டது இன்னும் ஃபோல்ட் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோல்ட் பண்ணுறத இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஷோல்டரோட ஜாயின் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கேன்வாஸில் பண்ணாலும் அதே மாதிரி தான். பட் இது அந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி அந்த பக்கமாக பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் பீஸை. ஸோ பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் நம்ம ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் எல்லாம் நார்மலாக நம்ம எப்படி அட்டாச் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணும்னா பிடிச்சிக்கோங்க, இல்லை பேக்கில் மட்டும் ஷோல்டருக்கு மிடில் நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டரோட மிடில், இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரோட மிடில் பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டரோட மிடில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நல்லா ஒரு 4 இன்ச் அளவுக்கு டாட்ன்றது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து வேஸ்ட் ரவுண்டில் வரும்போது அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பேக் டாட் பிடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் வேணும்னா பிடிச்சிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு லைட்டாக பிடிக்க போகிறேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு மட்டும் மேலே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஒரே பீஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா பாடியை வந்து ஒரு சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பீஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், லூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டு பண்ணுறதுல நமக்கு வந்து பிரித்து விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இப்படி வரணும் நமக்கு. ஓகேவா? ஸோ மிடில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் விட்டுருங்க. ஸோ அப்படியே வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ பாதியிலேருந்து இந்த பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணேன். இன்னொரு பாதியை இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ இடுப்புக்கிட்ட வரும்போது ரொம்ப இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா ரொம்ப வளைவாக எடுத்துகிட்டு வராதிங்க. ஏற்கனவே வந்து அது டைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லைட்டாக அந்த 1 இன்ச்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. செஸ்ட் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு வேளை டாட் பிடிச்சிங்கன்னா ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே வந்து கம்மி பண்ணிடலாம். தையல் இன்னும் கம்மியாக போட்டால் போதும். பட் இது ஒயிட் தெரியுது அப்படின்றதால ஒயிட் தெரியாத அளவு தையல் போடுறேன். ஸோ இன்னொரு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு தையலோ 2 தையலோ போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது ஆல்ட்ரு லூஸ் பண்ணணுமா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 தையலோ 3 தையலோ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கடை ஏதாவது இருக்குன்னா கீழே வந்து பீக்கோ போட்டுக்கோங்க. பீக்கோனா இப்படி நம்ம சுற்றி இப்படி ரவுண்ட் பண்ணி தையல் வரும்ல, அதுதான் வந்து பீக்கோ. ஜிக்ஸாக்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் அந்த மிஷின்லாம் வச்சுருந்தேன். பட் ஷாப் க்ளோஸ் பண்ணப்போ அதை கொடுத்துட்டேன். ஸோ என்கிட்டே இல்லை. நான் ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எம்ப்ராய்டரி மிஷின் தான். எம்ப்ராய்டரி மிஷின்லேயே பீக்கோ போடுற மாதிரி வரும். ஸோ அந்த மிஷின் தான் வச்சுருந்தேன். பட் இப்போதைக்கு இல்லை என்கிட்ட. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இழுக்கவே கூடாது. ஒரே அளவாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான். கிட்ட ஃபோல்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கார்னரில் தையல் வச்சுக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இங்கே தள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச்சுன்றதை கரெக்ட் பண்ணி நம்ம அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நமக்கு நம்ம போட்ட ஷேப் கரெக்டாக வரும். ஓகேவா? ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோல்ட் பண்ணாதீங்க. எம்ப்ராய்டரி போடுறவங்க யார்கிட்டனா கேட்டிங்கன்னா பீக்கோ போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக அம்ப்ரெல்லா டாப் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்.